என்னோடய பேர் ரேஷ்மா. நான் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வரேன். நான் பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிருக்கேன். கொஞ்சம் ஹாஸ்பிட்டலில் கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணேன் ரிசப்ஷனிஸ்ட்டாக. அதுக்கப்புறமா எந்த வேலைக்கும் போகல, வீட்டில் தான் இருந்தேன். நான் 2019 பாஸ்ட் அவுட் ஸ்டூடெண்ட்டு. அதுக்கப்புறம் எனக்கு மேரேஜ் ஆகிடுச்சு. அப்புறம் ஃபேமிலியை ரன் பண்ணுறதுல அப்படியே என் லைஃப் கொஞ்சமாக இது போயிடுச்சு. அதுக்கப்புறமா எங்கள் ஊரில் ஒரு தலைவர் மாதிரி ஒருத்தர் இருக்கார். அவர் மூலமாக தான் எனக்கு இந்த தெரிஞ்சது. நான் திருச்சியில் மீட்டிங் அட்டன் பண்ணேன். அதுக்கப்புறமா இந்த கவர்மெண்ட் ஆஃபர் பண்ண இந்த என்டிடிஎஃப்பில் ட்ரைனிங் அட்டன் பண்ணுறதுக்கு எனக்கு சான்ஸ் கிடச்சிது. நான் இங்கே வந்து சிஆர்எம் ஜாயின் பண்ணேன், கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட். இங்கே வந்ததுக்கப்புறம் ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே நல்லா டீச் பண்ணாங்க. ஆக்சுவலி எனக்கு இங்கிலீஷ் நான் 2019 பாஸ்ட் அவுட்ங்கிறதுனால இயர் கேப் இருந்துச்சு. ஸோ லாங்குவேஜில் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் இருந்தது. அதுக்கப்புறமா இங்கே வந்து ட்ரைனிங் அட்டன் பண்ணதுக்கப்புறமா என்னால் ஈஸியாக இங்கிலீஷ் பேச முடியுது. நான் இப்போ ஒரு கம்பெனியில் ப்ளேஸ்ட் ஆகியிருக்கேன். இன்னும் நிறைய ஆஃபர்ஸ் வரும்னு இருக்குது. நான் இன்னும் 2-3 கம்பெனிஸில் அப்ளை பண்ணியிருக்கோம் என்னோடய ஜாப் இதை. ஆனால் இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் தமிழ்நாடு கவர்மெண்ட் தான். ஆக்சுவலாக இந்த வாய்ப்பு முன்னாடியே கிடச்சிருந்தா கொஞ்சம் கூட நல்லா இருந்திருக்கும்னு தோணுது. இன்றைக்கி நான் இந்த அளவுக்கு நிற்கிறேன்னா இதுக்கு காரணமே அவங்க தான். ரொம்ப